சரி, கதை ஆரம்பிக்குது. ஒரு கூட்டம் கொள்ளைக்காரங்க அமெரிக்காவோட சிறந்த ஹேக்கர் ஒருத்தரை பிடிச்சு வச்சிருக்காங்க. அவருடைய பெயர் ஸ்காட். அந்த கொள்ளைக்கார தலைவன் ஃப்ராஸ்ட். டீன் உடனே ஸ்காட்டை கேக்குறாரு, அரசாங்கத்துல இருந்து திருடப்பட்ட 2 பேப்பர் கேஸ்கள் எங்க இருக்குன்னு. ஸ்காட் முதல்ல ஒன்னும் சொல்ல மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. அந்த கேஸ்கள் ஃப்ராஸ்ட் கைக்கு போனா என்ன பெரிய கேடு வருமோன்னு அவருக்கு தெரியும். ஆனா ஃப்ராஸ்ட் அவருக்கு பயங்கர மிரட்டல் விடுறாரு. ஸ்காட்டோட குடும்பத்தையே கொன்று குவிப்பேன்னு. சரி, ஸ்காட்டுக்கு வேற வழி இல்ல. அவன் சொல்றான், கேஸ்கள் 2 இடத்துல இருக்குன்னு. ஒன்னு கலிபோர்னியால, இன்னொன்னு லக்கேஜ் டிபாசிட் இடத்துல. உடனே ஃப்ராஸ்ட் கட்டளை போடுறாரு. அவருடைய வலது கை மனுஷன் கலிபோர்னியாவுல இருந்து கேஸை எடுக்கணும்னு. ஃப்ராஸ்டும் மத்த கொள்ளைக்காரங்களும் லக்கேஜ் டிபாசிட் இடத்துக்கு போறாங்க. அந்த இரவு ஃப்ராஸ்டோட ரொம்ப சிறந்த 2 கைக்காரங்க ஜானியும் நிக்கோவும் பயிற்சி முடிச்சிட்டு அங்கேயே சண்டை பயிற்சி பண்றாங்க. அப்ப ஜானி நிக்கோ கிட்ட ஃப்ரோஸ்ட் வேட்கை காட்டிக்கிட்டு இருக்கிற 2 பெட்டிகளுக்குள்ள என்ன இருக்குன்னு கேக்குறான். நிக்கோ அவனுக்கு தெரியாதுன்னு சொல்றான். சும்மா இருக்கட்டும்னு சொல்றான். ஆனா ஜானிக்கு அது ஒத்துக்க மாட்டேங்குது. ஸ்காட் எச்சரிச்சிருக்கானே, 2 பெட்டியும் ஃப்ரோஸ்ட் கைக்கு போச்சுன்னா மகா பிரளயம், ஏகப்பட்ட ஆபத்து, கண்ணுல தெரியாத நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. ஜானி பயந்து போயிடுறான். ஆனா நிக்கோ அவனுக்கு எல்லாம் சும்மா, ஃப்ரோஸ்ட் நல்லா காசு கொடுத்தா போதும், மத்த எல்லாமே அவனுக்கு பின்னாடி. அடுத்த நாள் ஃப்ரோஸ்டும் அவன் கூட்டாளிகளும் லக்கேஜ்ல இருந்து பெட்டியை எடுக்க ரெடியா நிக்கிறாங்க. ஆபீஸ்ல வேலை செய்யற மாதிரி நடிக்கணும்னு நிக்கோ உட்பட 3 கூலிப்படையினரை சொல்றான். சரியா போகலன்னா அதே நேரத்துல ஸ்காட், ஜானி, ஃப்ரோஸ்ட் நேராவே போய் பெட்டியை எடுக்க போறாங்க. எல்லாரும் தங்களோட வேலையை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. டீம் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஸ்காட், ஃப்ராஸ்ட், ஜானி 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையாளர்கிட்ட சாமான்களை வாங்க போறாங்க. அந்த பெரிய சூட்கேஸை கொடுங்கன்னு கேக்குறாங்க. அந்த வேலையாளர் கொஞ்சம் குழம்பி போறாரு. 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இப்படி அவசரமா வேணும்னு யோசிக்கிறாரு. ஸ்காட் சட்டன்னு ஒரு பொய் சொல்றாரு. உள்ள ரொம்ப முக்கியமான சாமான்கள் இருக்குன்னு. உடனே வேணும்னு சொல்றாரு. அந்த வேலையாளருக்கு சந்தேகம் வரல. சூட்கேஸை கொடுத்துட்டாரு. அதே நேரம் ஃப்ளின்னு ஒருத்தர் அங்கே இருக்காரு. அவரு தன்னோட சாமான்களை வாங்கிட்டு போறாரு. ஆனா சில வேலை பண்ணுறவங்க சந்தேகமா இருக்காங்கன்னு ஃப்ளின் கவனிக்கிறாரு. அவங்க செய்கை சரியில்லைன்னு தோணுச்சு. மேலே போறப்ப ஃப்ராஸ்ட் அந்த சூட்கேஸோட கீழே வருறாரு. ஃப்ளின் அவங்களை பின்தொடர்ந்துட்டு வருவதை ஃப்ராஸ்ட் கும்பல் கவனிச்சிடுது. ஃப்ளின் அவங்களை நிறைய நேரமா பின்தொடர்ந்துட்டு இருக்கான்னு ஃப்ராஸ்ட் கூட்டாளிகள் சொல்றாங்க. ஃப்ராஸ்ட் கடுப்பாகி ஃப்ளினை கிச்சுன்னு விரட்டி அடிக்கணும்னு சொல்றாரு. அதனால ஒரு ரொம்ப வேகமான துரத்தல் ஆரம்பிக்குது. அட போங்கடா, பயங்கரமான சண்டை. ஜானி, ஸ்காட்டுன்னு 2 பேரும் சாமானு கையில பிடிச்சுக்கிட்டு லிஃப்ட்டுக்கு போறாங்க. அந்த நேரம்ல ஜானி ஃப்ரோஸ்ட் கிட்ட இருந்து சாமான் பறிச்சிடுறான். ஐயையோ, ரொம்பவே பயங்கரமான தள்ளு முள்ளு சண்டை. இருவரும் வீரர்களா போராடுறாங்க. ஆனா கடைசில ஜானி சாமான் கிடைச்சு ஓடி போயிடுறான். ஒரு நிமிஷம் கூட நின்னு நினைக்கல. ஃப்ரோஸ்ட் உடனே நிக்கோவை அழைச்சு ஜானியை பிடிங்கன்னு கட்டளையிடுறான். ஜானி அவனுக்கு புரட்டி போட்டுட்டான்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல ஜானி சாமான் கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டு நிலாத்தளத்துக்கு வந்துடுறான். ஆனா ஓடப் போறதுக்கு முன்னாடி நிக்கோ அவனை பிடிச்சிடுறான். என்ன பண்றேன்னு கேக்குறான். சாமான் ஃப்ரோஸ்ட் கிட்ட போனா பயங்கர அழிவு வந்துடும்னு ஜானி சொல்றான். நிக்கோவும் சேர்ந்து வாங்கன்னு சொல்றான். ஆனா நிக்கோ மாட்டேங்கிறான். பின்ன என்ன, மறுபடியும் சண்டை. ஜானி நிக்கோவை அடிச்சு ஓடி போயிடுறான். நிக்கோ தரையில விழுந்து கிடக்குறான். சரியா சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு ஜானி ஓடுறான். ஆனா ஃப்ளின் அவனை விரட்டி வருறான். ரொம்பவே டென்ஷன் நிறைஞ்ச சூழ்நிலை. சேஸ் எவ்வளவு ஓடினாலும் ஜானிக்கு பிடிச்சு போயிட்டான். மூளைக்குள்ளே சிக்கி போச்சுன்னு பாரு. அப்போ ஃப்ளின் ஏதோ சொல்ல வந்தான். ஆனா ஜானி ஃப்ளின் பிரீஃப் கேஸை திருட வருவான்னு நினைச்சு உடனே தாக்கிட்டான். சும்மா தாக்கல, அடிச்சு வென்றுட்டான். பிரீஃப் கேஸோட ஓடி போயிட்டான். ஃப்ளின் யாருன்னு, பிரீஃப் கேஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியல. இந்த பக்கம் ஃப்ரோஸ்ட் அவனோட ஆட்களை எல்லாரையும் கூட்டி அவங்களை கேள்வி கேட்டான். யாரு அந்த ரகசிய மனிதன்? ஜானி ஏன் புரட்டு மாத்தினான்? ஜுவேல் என்பவன் தாக்கியவன் யாருன்னு தெரியாதுன்னு சொன்னான். ஆனா ஜானி அவன் அபார்ட்மெண்ட்ல ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறான். அவனை பிடிச்சிட்டு வருறேன்னு சொல்லிட்டான். உடனே ஃப்ரோஸ்ட் ஜுவேலை ஜானியை கைது பண்ண சொன்னான். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்க, ஜானி அவன் அபார்ட்மெண்ட்ல சாமான அள்ளி அடைச்சிட்டு இருக்கான். அவசரமா அவன் போக போறான்னு பார்த்தா ஜூயல் அப்படியே பாய்ஞ்சு வருகிறான். போர் கொழுந்து விட்டு எரியுது. அந்த நேரத்துல ஃப்ளின் வந்து சீண்டி விடுகிறான். ஜானி ஃப்ளின் மேல வெட்டு விட போறான். ஆனா ஃப்ளின் சொல்றான், நான் உன் எதிரி இல்லடா, உன் பக்கம்தான் இருக்கேன். ஜூயலை அடக்கி வைச்சிடுறான் ஃப்ளின். அப்புறம் சொல்றான், நான் ரகசிய உளவுத்துறை ஆபீசர். லக்கேஜ் டெபாசிட்ல ஃப்ராஸ்ட் கம்பெனி காரங்க நின்னதை பார்த்து சந்தேகப்பட்டேன். ஜானிய கேக்குறான், நீ ஏன் புரட்டு விட்டே? ஜானி சொல்றான், ஃப்ராஸ்ட் பெரிய அராஜகத்தை ஏற்படுத்த பிளான் பண்றாங்க. அந்த பேக்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரியா நேரம் வீணாக்காம ஃப்ளின் சொல்றான், சேஃப் ஹவுஸ்ல பேக் ஓபன் பண்ணலாம். அந்த நேரத்துல ஃப்ராஸ்ட் கிட்ட அனியா ஃபோன் பண்றா.
கலிபோர்னியால பேக் எடுத்துட்டேன். ஃப்ராஸ்ட் கேக்குறான். அவள் லக்கேஜ்ல அவங்க வேலை ஜானியோட புரட்டி போட்டதால சரியாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டா. உடனே அஞ்சனாவை திரும்பி வர சொல்லி ஜானிய பிடிக்க உதவ சொன்னான். அஞ்சனா சரின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட நில்லாம போயிட்டா. பின்னாடி ஃப்ளின் சேஃப் ஹவுஸ்ல ஜானியும் ஃப்ளினும் அந்த பெட்டியை திறந்தாங்க. அதுக்குள்ள ஒரு ப்ரோசஸர். ஃப்ராஸ்ட்க்கு அது ஏன் அவ்வளவு முக்கியம்னு புரியாம அதை பார்த்தாங்க. ஃப்ளின் அதுக்கு என்ன உபயோகமோன்னு தெரியாம தன் ஏஜென்சில ஒரு நம்பிக்கையான கணினி நிபுணரை ஞாபகம் வச்சிட்டான். உடனே அவன் ஃப்ரெண்டை காண்டாக்ட் பண்ணி உடனே வர சொன்னான். அந்த நேரத்துல ஃப்ராஸ்டோட ஒரு கீழ்கட்டாளி நிகோவும் வேற ஒரு டீம் மெம்பரும் ஸ்காட்டை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸ்காட் எல்லாத்தையும் ஃப்ராஸ்ட்க்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி ஏன் இன்னும் அவனை வதைக்கிறாங்கன்னு கேட்டான். ஆனா நிகோ சீரியஸா ஸ்காட் அந்த பெட்டியை பத்தி சொல்லுற வரைக்கும் விடமாட்டோம்னு சொன்னான். வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்காட் சரணடைஞ்சிட்டான். 1 மணி நேரத்துக்கு பிறகு லேப்டாப் கொடுத்தா மட்டும்தான் ஸ்காட் வேலை செய்ய ஆரம்பிச்சான். அந்த பெட்டியை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றான். ஆனா அவன் மயக்கமா இருக்கான் பாரு. அதான் நிகோவோட கூட்டாளி அவனை பார்த்து கொள்ளை கோபப்பட்டான். ஸ்காட் சொல்றான், அந்த பெட்டியில இருக்கிற ப்ரோசஸர் ஆக்டிவேட் ஆனாதான் எங்க இருக்குன்னு தெரியும்னு. சும்மா உட்கார்ந்து இருக்க முடியாம ஃப்ராஸ்ட் நிகோ, ஜுவல் இன்னொருத்த கூட்டாளிய பார்த்து ஜானிய அவன் சாதாரணமா போற இடங்கள்ல தேடி பிடிங்கன்னு கட்டளையிட்டான். ஜானி இன்னும் நகரத்திலேயே இருக்கான்னு எங்கேயும் போகலன்னு ஃப்ராஸ்ட் நம்புறான். ஜானியும் ஃப்ளினும் அவங்க நண்பன் ப்ரோசஸர்ல இருக்கிற விஷயத்தை திறந்து காட்ட காத்திருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல ஃப்ளின்னோட நண்பன் கிரே வந்தான். ஃப்ளின் உடனே அவனை உள்ள விட்டு ப்ரோசஸர் கொடுத்தான். கிரே உடனே அதை லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சான். ஆனா அவனுக்கு ஷாக்கிங் சர்ப்ரைஸ். ப்ரோசஸர்ல ஒரு வைரஸ் இருக்கு. அமெரிக்கா முழுவதையும் தாக்கற வைரஸ். அணு ஆயுத பாதுகாப்பு அமைப்பு. இந்த சிப் இன்னொரு பெட்டியோட சேர்ந்தாச்சுன்னா நாட்டோட அணு ஆயுத கிடங்குக்கு சாவி கிடைச்சிடும். ஒரு பொத்தானை அழுத்தினாலே போதும், தாக்குதல் நடத்தலாம். அந்த நேரம்ல ஜானியை எங்கேன்னு ஸ்காட் தேடிட்டு இருந்தாரு. சடாரன்னு ஜானி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன்னா கிரே அந்த சிப்பை எடுத்திருந்தான், தப்பிச்சு ஓட பார்த்தான். ஸ்காட் நேரம் வீணாக்காம உடனே ஃப்ராஸ்டுக்கு ஜானி இருக்கிற இடத்தை சொல்லிட்டாரு. ஃப்ராஸ்ட் உடனே நிக்கோவை தொடர்பு கொண்டு ஜானியோட இருப்பிடத்தை சொல்லி அந்த பெட்டியை எடுத்துட்டு ஜானியையும் கிள்ளிக்கொள்ள சொன்னாரு. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஜானி, கிரே, ஃப்ளின் ஃப்ராஸ்டை எப்படி தடுக்கலாம்னு திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. ஜானி சொன்னான், அந்த சிப்பை அழிச்சிடலாம்னு. அப்படி அழிச்சா ஃப்ராஸ்ட் இனிமே அதை பயன்படுத்த முடியாது. கிரேயும் ஃப்ளினும் சம்மதிச்சாங்க. அழிக்க போற நேரத்துல சட்டன்னு நிக்கோ உள்ளே நுழைஞ்சிட்டான். கதவு திறந்தது. ஒரு பயங்கர சண்டை. அப்படியே ஃப்ளின் நிக்கை பிடிச்சு அடக்கினாரு. ஜானி கிட்ட சூட்கேஸை எடுத்து ஓடிப்போன்னு கட்டளை போட்டாரு. ஆனா ஜானி ஓடுறதுக்குள்ளேயே நிக்கோ ஃப்ளின் கையிலிருந்து விடுபட்டுட்டாரு. அடடா, ஒரு வேகத்துல ஜானியை விரட்டி அடிச்சாரு. பார்க்கிங்ல ஜானியை பிடிச்சிட்டாரு. ரொம்ப கடுமையான சண்டை. ஜானி நிக்கோ கிட்ட சமாதானம் பேசினாரு. அந்த சூட்கேஸ்ல அணு ஆயுதம் இருக்கு, கோடிக்கணக்கான உயிர்கள் போகும் னு எச்சரிச்சாரு. ஆனா நிக்கோ ஒரு காதாலும் கேட்கல. சண்டையை தொடர்ந்தாரு. இன்னொரு பக்கம் ஃப்ளின் ஜானிய உதவி பண்ண ஓடி வந்தாரு. ஆனா நிக்கோவோட 2 டீம் உறுப்பினர்கள் ஃப்ளின்னை தடுத்து நிறுத்தினாங்க. 2 பேருக்கு எதிரா ஃப்ளின் சண்டை போட்டாரு. சிறப்பா அந்த 2 பேரையும் அடிச்சு தோற்கடிச்சிட்டு ஜானி இருக்கிற பார்க்கிங் ஏரியாவுக்கு ஓடி வந்தாரு. அங்க ஜானியும் நிக்கோவும் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃப்ளின் ஜானியை காப்பாத்தற வந்தாங்க. 2 பேர் ஒருத்தர போராட்டமா மாறிச்சு. ஆனா நிகோ என்ன வீரண்டா, பயங்கரமா ஃப்ளின்ன அடக்கினான். ஃப்ளின்ன கழுத்தை பிடிச்சு நெறிஞ்சு சாகடிக்க போற மாதிரி இருந்துச்சு. ஜானி பலவீனமா கிடந்தான், ஒன்னும் பண்ண முடியல. ஃப்ளின்ன காப்பாத்தணும்னு ஜானிக்கு உயிரே போச்சு. சரி, ஒரு கஷ்டமான முடிவுக்கு வந்தான். பையை விடு, நான் பைய தர்றேன் னு கெஞ்சினான். நிகோ சின்ன நேரம் யோசிச்சுட்டு சரின்னு சொன்னான். பைய வாங்கிட்டு ஓடிட்டான். 1 மணி நேரத்துல ஜானியும் ஃப்ளின்னும் வீட்டுக்கு வந்தாங்க. அங்க பாருங்க, கிரே எழுந்திருக்கான். நிகோ அடிச்சு மயக்கி வச்சிருந்தானே. சும்மா இருக்காம 3 பேரும் புது திட்டம் போட்டாங்க. பைய திரும்ப வாங்கணும். எப்படியும் வாங்கணும். அப்போ ஃப்ளின் கேட்டான், ஜானி, ஃப்ராஸ்டுக்கு அரசாங்கத்தோட எவ்வளவு பெரிய பகை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இவ்வளவு தூரம் போக அவனுக்கு என்ன காரணம்? ஜானி சொன்னான், எனக்கு தெரியல. அவன் ஃப்ரோஸ்டுக்கு வேலை பண்ணின காலம் முழுக்க அவன் யோசனை என்னன்னு யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. இரவு ஆழமான போது ஃப்ளின் எல்லாரும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாங்கிறாரு. அடுத்த நாள் காலை ஃப்ரோஸ்ட் கட்டிடத்துக்குள்ள நுழைஞ்சு பேப்பர் பேக் எடுத்துட்டு வரணும். அடுத்த நாள் ஜானி, ஃப்ளின், கிரே முழு தயாரா இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் பயம் இல்ல. கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாத்தணும்னு தீர்மானிச்சாங்க. எல்லாம் ரெடி ஆச்சுன்னதும் 3 பேரும் ஃப்ரோஸ்ட் அலுவலகம் நோக்கி புறப்பட்டுட்டாங்க. அந்த சமயத்துல ஃப்ரோஸ்ட் வலதுகை பொண்ணு அனியா கலிபோர்னியா பக்கத்துல இருந்து முதல் பேப்பர் பேக் எடுத்துட்டு வந்தா. ஃப்ரோஸ்ட் கிட்ட கொடுத்தா. ஃப்ரோஸ்ட் ஆசையா திறந்து பார்த்தான். அவன் முகம் சந்தோஷத்துல ஒளிர்ந்தது. 2 பேப்பர் பேக்குலையும் சேர்த்து அணு ஆயுதத்தை முழுசா கட்டுப்பாட்டுல வச்சுட்டான். ஒரு பட்டன் அழுத்தினா போதும், அழிவு வந்துடும். ஆனா அப்புறம் ஃப்ரோஸ்ட் சொன்னது,
அவன் அணு ஆயுதங்களை வெடிக்கப் போறதில்லன்னு அதுல பயமுறுத்தி அரசாங்கத்த கிட்ட இருந்து $100 கோடி கட்டாயமா வாங்க போறேன்னு திட்டமிட்டான். அரசாங்கம் சம்மதிச்சா ஒவ்வொரு கீழ்காரனுக்கும் $2 கோடி கொடுப்பேன்னு சொன்னான். அப்பதான் சத்தமா கைத்தட்டற சப்தம் அறை முழுக்க ஒலிச்சது. ஃப்ளின் சிரிச்சுக்கிட்டே வந்தான். அவன் ஃப்ராஸ்ட கிட்ட நீ ஜெயிச்சுட்டன்னு நினைச்சேன்னு கேட்டான். ஃப்ராஸ்ட் நம்பிக்கையா ஆமான்னு சொன்னான். பிறகு யாருன்னு கேட்டான். ஃப்ளின் சொன்னான் யாருன்னு முக்கியமில்லை. முக்கியம் என்னன்னா ஃப்ராஸ்ட் காரியங்களை முடிவுக்கு கொண்டு வர நான் வந்திருக்கேன். ஃப்ராஸ்டும் அவன் டீமும் சிரிச்சாங்க. ஒருத்தன் அவங்களை நிறுத்திடுவானான்னு கேலி பண்ணாங்க. ஆனா அது சீக்கிரமே நிறுத்தப்பட்டது. ஜானி வந்து ஃப்ளின் சொல்ல அவன் ஒருத்தனா இல்லைன்னு சொன்னான். அவங்களுக்கு தெரியாம கிரே ஏற்கனவே உள்ளே நுழைஞ்சு ஆயுதங்களோட தயாரா இருந்தான். அவன் உடனே தாக்கினான். ஃப்ராஸ்ட் டீம் போராட ஆரம்பிச்சிடுச்சு. சத்தம் குழப்பம்ல ஃப்ரோஸ்ட் அணு ஆயுத பெட்டியோட ஓட பார்த்தாரு. அவருக்கு காவலாளியா நிக்கோ இருந்தாரு. பிடிச்சு தர மாட்டோம்னு உறுதி பண்ணிட்டாங்க. ஆனா ஃப்ளின் ஃப்ரோஸ்ட் பின்னாடியே வந்து ஓடி வந்தாரு. ஒரு அற்புதமான அடி. ஃப்ரோஸ்ட் தள்ளாடினாரு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கிரே அந்த பெட்டியை பறிச்சுக்கிட்டாரு. ஆனா நிக்கோ அவருக்கு பின்னாடி வந்துட்டாரு. கிரேவை பிடிச்சு அடக்கி வச்சு அழிக்க போனாரு. அப்பதான் ஜானி வந்தாரு. நிக்கோவை எதிர்த்து போராட ஆரம்பிச்சாரு. கிரே கிட்ட அந்த பெட்டியை ஸ்காட்டுக்கு கொண்டு போக சொன்னாரு. ஸ்காட் கிடங்கில கட்டி வைக்கப்பட்டிருந்தாரு. அவன்தான் அணு ஆயுதத்தை நிறுத்த முடியும். கிரே ஓடினாரு. ஜானியும் நிக்கோவும் சண்டை போட்டாங்க. அடி அடி. கடைசியா ஜானி சூன் லீயோட சக்தி வாய்ந்த அடியால நிக்கோவை நிலைகுலைய வச்சு தள்ளிவிட்டாரு. அதே சமயம் வேற ஒரு இடத்துல ஃப்ளின் கடுமையான சண்டையில கலந்துட்டாரு. ஃப்ளின்னோட அபாரமான திறமையெல்லாம் இருந்தும் ஃப்ரோஸ்ட் பயங்கரமான எதிரி. போர் பயங்கரமா கொடிகட்டி பறந்தது. ஆனா இறுதியா ஃப்ளின் ஃப்ரோஸ்டை நெறிஞ்சு அடக்கிட்டாரு. அந்த நேரத்திலேயே கிரே ஸ்காட் இருக்கிற கிடங்கை அடைஞ்சிட்டாரு. நேரம் வீணாக்காம சாமானை கொடுத்து அணு ஆயுதத்தை நிறுத்த சொன்னாரு. அப்போதான் ஆனா உள்ளே நுழைஞ்சு சுட்டாங்க. கிரேவும் ஸ்காட்டும் தப்பிச்சு ஒளிஞ்சாங்க. ஒரு பயங்கரமான துப்பாக்கி சண்டை. கிரே வேற வழி இல்லாம ஆனாவை தாக்கி மயக்கிட்டாரு. ஆபத்து தீர்ந்ததும் சாமானை எடுத்துட்டு அணு ஆயுதத்தை நிறுத்த சொன்னாரு. இறுதியா ஜானி ஃப்ளின் கிரே ஃப்ரோஸ்ட் அணு ஆயுதத்தால அரசை அச்சுறுத்தி பணம் பறிக்க நினைச்ச திட்டத்தை தகர்த்தெறிஞ்சாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஜானி வீட்டுக்கு போய் கடுமையா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தாரு.